ஹாய் கைஸ், வணக்கம். திண்டிவனம் நகரி நியூ லைன் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் நிற்கிற லொக்கேஷன் வந்து வாலாஜா ரோட் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல் காட்பாடி செக்ஷனில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன். இப்போ நீங்கள் பார்க்குற எலக்ட்ரிக் போல்ஸ் அந்த வயரிங்லாம் வந்து வாலாஜா ரோட் ஸ்டேஷன் வந்து டுவர்ட்ஸ் ராணிப்பேட்டை போகிற டைரெக்ஷனில் அமைக்கப்பட்ட ட்ராக் தான் பார்க்குறீங்க. வாலாஜா ரோட் ஸ்டேஷனில் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த வாலாஜா ரோட் ராணிப்பேட்டை செக்ஷன் வந்து ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ரயில் பாதை தான். 1995 இல்லை 1996 தெரியல, அது வரைக்கும் இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வாலாஜா ரோட் டு ராணிப்பேட்டை செக்ஷனில் கூட்ஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் நிறுத்திட்டாங்க. அதுலேருந்து இந்த பழைய ரயில் பாதை இந்த வழித்தடம் வந்து யூசேஜ் எதுவும் இல்லாதனால நிறைய செடிங்களாம் முளைச்சி புதர் மண்டி கடந்து தான் இருந்தது இவ்வளோ வருஷமாக. இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் அறிவித்த பிறகு ஏற்கனவே இந்த ரயில் பாதையை இந்த திட்டத்தோடு இணைச்சிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ரயில் பாதை திட்டத்துக்காக அப்போது ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி இந்த பழைய ரயில் பாதையை மறுசீரமைச்சு புதிய தண்டவாளம் அமைச்சு 2020 இந்த ரூட்டில் கூட்ஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் கூட்ஸ் ட்ரெயின் வந்து வாலாஜா ரோட்லேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வாலாஜா ரோட்லேருந்து ராணிப்பேட்டை கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். தற்போதைக்கு வாலாஜா ரோட் ஸ்டேஷனில் டுவர்ட்ஸ் ராணிப்பேட்டை போகிற லைன் அந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் வாலாஜா ஸ்டேஷனில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் வாலாஜாலேருந்து ராணிப்பேட்டை இந்த ஸ்டேஜில் நடுவில் எவ்வளோ தூரத்துக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் முடிச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் ராணிப்பேட்டை ஸ்டேஷனில் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைக்கான ஆரம்ப கட்ட வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. அதாவது எலக்ட்ரிக் போல் அமைப்பதற்கான அந்த ஃபவுண்டேஷன் வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க. அநேகமாக ஒரு 2-3 மாதத்தில் ராணிப்பேட்டை வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகளும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். இந்த வாலாஜா ரோட் ஸ்டேஷன் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்டேஷன். சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து வாலாஜா அதாவது ராணிப்பேட்டைக்கு ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ண ஸ்டேஷன் இது தான். இன்னும் கூட இந்த வாலாஜா ஸ்டேஷனில் அந்த பழைய ஹெரிட்டேஜ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஒரு கேலரி வந்து வச்சுருக்காங்க. அந்த கேலரி சம்மந்தமான ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த ஸ்டேஷனோட அந்த ஹெரிட்டேஜ் வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கலாம். வாலாஜா ரோட் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் அமைஞ்சிருக்கிற அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் வியூ தான் பார்க்குறீங்க. ஒரு டோருக்கு மேலேயும் ஒரு வுட்டன் கிராஃப்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு பழமையான பில்டிங், இன்னும் கூட எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பில்டிங். நான் லைவாக பார்க்கும் போதே அதை நோட்டீஸ் பண்ணேன். இதுதாங்க ராணிப்பேட்டை ஸ்டேஷன். ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இந்த ஸ்டேஷனில் வந்து அமைச்சிருக்காங்க. இதுதான் ராணிப்பேட்டை ஸ்டேஷனுக்காக கட்டப்பட்ட பில்டிங். தற்போதைக்கு கூட்ஸ் ட்ரெயின் மட்டும்தான் இந்த ஸ்டெச்சில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது வாலாஜா ரோட்லேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும். தற்போதைக்கு இந்த ஸ்டேஷனை வந்து ஒரு கூட்ஸ் யார்டாக தான் பயன்படுத்துகிறாங்க. ராணிப்பேட்டை சுற்றி இருக்கிற கம்பெனிஸ்லேருந்து உற்பத்தி ஆகிற பொருட்களை லாரி மூலமாக கொண்டு வந்து கூட்ஸ் ட்ரெயினில் ஏற்றி மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டேஷன் வந்து இப்போ வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் மக்களுக்கெல்லாம் நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டேஷனில் இன்னொரு ட்ராக் அமைப்பதற்கான ஆய்வு பணிகள்லாம் ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதன்படி இந்த ஸ்டேஷனில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் அமைச்சாங்கன்னா இங்கேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு மெமு ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகளும் தொடங்கிட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக் போல் அமைப்பதற்கான அந்த ஃபவுண்டேஷன் வேலைகள்லாம் முடிச்சிருக்காங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் இங்கேருந்து மெமு ட்ரெயின் சர்வீஸ் சென்னை சென்ட்ரலுக்கு ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆற்காடு, ஆரணி அந்த பகுதி மக்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னைக்கு விரைவாகவும் அதே சமயத்தில் ஒரு கம்மியான டிக்கெட் ரேட்லேயும் சென்னை போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராணிப்பேட்டை ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு எலக்ட்ரிக் போல் அமைப்பதற்கான அந்த ஃபவுண்டேஷன் வேலைகள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அடுத்த கட்டமாக எலக்ட்ரிக் போல் வயரிங் ஒர்க் வந்து தொடங்குவாங்க. இதை தவிர்த்து பெரிய சேஞ்சஸ் ராணிப்பேட்டை ஸ்டேஷனில் எதுவும் நடக்கலை. ஒருவேளை அந்த பகுதி மக்கள் சொன்ன மாதிரி கூடுதலான பிளாட்ஃபார்ம் அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது நடக்குமா இல்லையான்ட்டு நம்மளுக்கு போக தான் தெரியும். தற்போதைக்கு ராணிப்பேட்டை ஸ்டேஷனோட
அப்டேட் இதுதான். திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாலாஜா ரோட் ஸ்டேஷனில் ஹெரிட்டேஜ் மியூசியம் கேலரி வந்து அமைச்சிருந்தாங்க. அங்கே எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் பாருங்கள். இந்த ஸ்டேஷன் பற்றின ஒரு ஹெரிட்டேஜ் நியூஸ் எல்லாமே அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் வந்து கடந்த 2006-07 காலகட்டத்தில் ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டது. 2007 இல்லை 8 தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது ரயில்வே இணை அமைச்சராக இருந்த திரு ஆர் வேலு தான் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் ஒரு 3-4 வருஷம் வேலைகள் அங்கங்கே கொஞ்சம் நடந்திருக்கு. சில இடத்துல பாலங்கள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அதை தவிர்த்து பெரிய அளவு வேலைகள் எதுவும் நடக்கலை. திண்டிவனம் நகரி இந்த புதிய ரயில் பாதையோட மொத்த நீளம் வந்து 184.45 கிலோமீட்டர். இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தில் கிட்டத்தட்ட 18 ஸ்டேஷன்ஸ் வந்து அமைக்கிறாங்க. இதில் திண்டிவனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த நியூ லைன் ப்ராஜெக்டில் திண்டிவனம், வாலாஜா ரோட், நகரி இது 3மே ஜங்ஷன் ஸ்டேஷனாக மாறப்போகுது. அதில் வாலாஜா ரோட் ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி ஒரு ஜங்ஷன் ஸ்டேஷன் தான். என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வரப்போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். திண்டிவனத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து வெள்ளிமேடுபேட்டை, தெல்லாறு, வந்தவாசி, மாம்பாக்கம், எருமைவெட்டி, செய்யாறு, இருங்கூர், மாமண்டூர், தாமரைப்பாக்கம், திமிரி, ஆரணி, ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா ரோடு வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்டேஷன், கொடைக்கல், சோழிங்கர் டவுன், ஆர்கேபேட்டை, அத்தி மஞ்சூரிப்பேட்டை, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை, நகரி. நகரி வந்து ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டேஷன் தான். இதில் திண்டிவனம் ஸ்டேஷன் வந்து சென்னை எக்மோர், மதுரை போகிற அந்த மெயின் ரயில்வே ரூட்டில் அமைஞ்சிருக்கு. வாலாஜா ரோட் ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல், கோயம்புத்தூர், பெங்களூர் போகிற அந்த ரயில் ரூட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. நகரி ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல், ரேணிகுண்டா, மும்பை போகிற அந்த ரயில் ரூட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 3 முக்கியமான ட்ரெயின் ரூட்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு செக்ஷனாக இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை வந்து அமைஞ்சிருக்கு. ரீசெண்டாக சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்து இந்த ரயில் பாதை திட்டத்தோட தற்போதைய நிலைமை என்னன்னு ஆர்டிஐ மூலமாக கேட்டிருந்தார். அதுக்கு ரயில்வே சைட்லேருந்து சொன்ன ரிப்ளை என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு தற்போது வரைக்கும் 80% நிலம் கையகப்படுத்தும் பணிகளை வந்து முடிச்சிருக்காங்க. இன்னும் 20% முடிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐ மூலமாக முக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. வாலாஜா ரோட் டு சோழிங்கர் டவுன் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்டெச்சுக்கும், நகரி டு பொதட்டூர்பேட்டை கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கும் புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான அந்த கான்ட்ராக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணி கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒர்க்கும் வந்து ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு அந்த ரிப்ளையில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து சோழிங்கர்லேருந்து வாலாஜா ரோடு வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். நான் ட்ராவல் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ண வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் எதுவும் வேலைகள் தொடங்கின மாதிரி தெரியல. ஒருவேளை ரயில் பாதை அமைக்கிற அந்த அலைன்மெண்ட் வந்து இன்டீரியரில் அமைக்கிறாங்களான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. வாலாஜா, ராணிப்பேட்டை, சோழிங்கர், நகரி இந்த பகுதியிலேருந்து யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஏதாவது வேலைகள் தொடங்கிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சதுன்னா காமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன தகவல்லாம் அஃபிஷியலாக ரயில்வே சைட்லேருந்து ஆர்டிஐயில் ரிப்ளை கொடுத்த தகவல் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிரவுண்ட் லெவலில் வேலைகள் தொடங்கியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயம். பார்க்கலாம், அது நம்மளுக்கு அது போக போக தான் எக்ஸாக்டாக என்ன நிலைமைன்னு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ராணிப்பேட்டை ஸ்டேஷன் பக்கத்தில் வர அந்த பாலார் ரிவருக்கு மேலே ரயில்வே பிரிட்ஜ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பிரிட்ஜ் வந்து எந்த யூஸும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. இதை தவிர்த்து சில இடத்துல சின்ன சின்ன ரயில்வே மேம்பாலங்கள் வந்து கட்டியிருக்காங்க. அதை தவிர்த்து பெரிய அளவுக்கு வேலைகள் எதுவும் நடக்கலை. மேபி இந்த வாலாஜா ரோட் டு சோழிங்கர் டவுன், நகரி டு பொதட்டூர்பேட்டை இந்த செக்ஷனில் வேலைகள் தொடங்கியிருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ரீசெண்டாக இந்த ரயில் பாதை திட்டத்துக்கு
கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் 380 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பட்ஜெட்டில் சுமார் 183 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. பட் கண்டிப்பாக அந்த நிதி வந்து பத்தாதுங்க. ஏன்னா 2008 இந்த ரயில் பாதை திட்டம் முடிப்பதற்கு 500 கோடி அளவுக்கு நிதி தேவைப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக இதோட பல மடங்கு நிதி வந்து தேவைப்படும். அட்லீஸ்ட் அடுத்து வர பட்ஜெட்லேயாவது ஒரு கணிசமான நிதி ஒதுக்கீடு செஞ்சால் தான் ஓரளவுக்கு வேலைகள் ஏதாவது இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தில் நடக்கும். இல்லைனா பல வருஷம் ஆனாலும் பேரளவுக்கு இருக்கும் தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருக்கும். இதுதாங்க இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் பற்றின எனக்கு தெரிந்த சில தகவல்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.